வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 70 இல்லைனா ஒரு 65 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரேம் இமேஜ் 2 ஃப்ரேம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி மேலே எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அதே மாதிரி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கீழே செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக கீழேயும் சேம் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து அது கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. கிராப் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. அந்த ஃப்ரேம் கிட்ட செட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்வேர்டு ஒரு 2 டைம்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஃப்ரேமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக நீங்களே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே பார்டர் தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் சைடில் எல்லாம். ஸோ அந்த பார்டர் அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த இமேஜஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழேயும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வேறு ஒரு இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபேஸ் தெரியல அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இமேஜையும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு இதை நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த சைடில் அதே மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை கரெக்டாக இந்த கீழே இருக்க இந்த சைடில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் இமேஜோட டைம் டியூரேஷனை 2 இமேஜோடதும் கரெக்டாக எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இதில் 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்களே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு அந்த இமேஜை கரெக்டாக அந்த ஃப்ரேம் பேக்ரவுண்டில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஒரு 2 டைம்ஸ் கொடுங்க, அப்போ தான் ஃப்ரேமுக்கு பேக்கில் போகும். இப்போ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க கலர் ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா மறுபடியும் அதை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை மறுபடியும் டூப்ளிகேட் எடுத்து ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த இமேஜை மட்டும் இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம்.
ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேமுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே கரெக்டாக உங்களோட இமேஜ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்ஸ் சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிரிக்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சாங் ஆட் பண்ணாலுமே லிரிக்ஸ் அதில் வந்துட்டு வாட்டர் மார்க் இருக்கும். அதில் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அதை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு சென்டரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறப்ப வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க வால்யூம் மிக்சர்னு இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகெயின் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.